சோழர் வரலாறு பற்றி அறிய வந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சங்க இலக்கியத்தில் காவேரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? சங்க இலக்கியத்தை தாண்டி சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த நூற்களில் மட்டும் ஏன் பொன்னி நதி என்று அழைத்தார்கள் என்பதனை பற்றி முழுமையாக அறியும் காணொளி இது. முதன்மையாக 8 தொகை நூல்களில் இடம்பெற்றுள்ள காவேரியை பற்றி அறிவோம். புறநானூறு 400 பாடல்களை கொண்டுள்ளது. அவற்றில் 35வது பாடலில் அலங்கு கதிர் கனலி நால்வயின் தோன்றினும் இலங்கு கதிர் வெள்ளி தென்புலம் படரினும் அந்தண் காவிரி வந்து கவர்ப்பு ஊட்டத். இந்த பாடலை பாடியவன் வெள்ளைக்குடி நாகனார். பாடப்பட்டோன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். நாற்புறத் திசையினும் கதிரவன் தோன்றினாலும் வெள்ளி தென்திசை சென்றாலும் காவிரி வாய்க்கால்கள் வழியாக சென்று ஊட்டத் என்று கூறியுள்ளார். நீயே தண்புணர் காவிரி கிழவனை நீயோ குளிர்நீர் நிரம்பிய காவிரிக்கு தலைவன் என்ற 58வது பாடலை காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் பாடியுள்ளார். பாடப்பட்டோன் சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருங் திருமாவளவனும் பாண்டியன் வெள்ளியம் பலத்து துஞ்சிய பெரும்பழுதியும் இரு வேந்தரும் ஒன்றிணைந்தபோது பாடப்பட்ட பாடல் இது. சேர மன்னனாக இருந்தாலும் சரி, சோழ மன்னனாக இருந்தாலும் சரி, பாண்டிய மன்னனாக இருந்தாலும் சரி, மூவரும் போருக்காக மட்டுமே தன்னுடைய வெற்றியை முதன்மையாக வைத்தார்களே தவிர அவர்களுக்குள்ளும் ஒரு நட்பு வாழ்ந்து கொண்டிருந்தது என்பதனை பற்றி அறிந்தோம். புனிறு தீர் குளவிக்கு இளிற்று முலை போல சுரந்த காவிரி மரக்கோல் மழுநீர் தாய்ப்பால் போன்று அன்புடன் அருள் சுரந்து உலகினரை காக்கும் காவிரி நாட்டு வேந்தன் என்ற 38வது பாடலில் கோவூர்கிழாளர் பாடியுள்ளார். பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி. தாய்ப்பாலுக்கு இணையாக கோவூர்கிழாளர் இந்த காவேரியை கூறுகிறார் என்றால், அப்பொழுது மன்னராட்சி முறையில் இந்த காவேரியை தாயாக கருதப்பட்டது. அந்த காவேரி சோழ நாடு முழுவதுமே ஆறுகளாக சிறு சிறு கிளைகளாக பிரிந்து அனைத்தும் மக்களும் இன்பமாக வாழ்வதற்கு இந்த காவேரி துணையாக இருந்தது என்பதனை இந்த கோவூர்கிழாளர் பாடலின் மூலமாக அறியலாம். மகள் அல்குல் ஒப்ப வாடி கோடையாயினும் கோடி காவிரி புரக்கும் நன்னாட்டு பொருநா ஆடு மகளின் ஒட்டிய இடை போல நாடெல்லாம் வளம் குறைந்து கோடையாயின காலத்து காவிரி நீர் சுரந்து காக்கும் வளநாடான சோழ நாட்டின் தலைவனே என்ற பாடல் 393வது பாடலாக நல்லி இறையனார் பாடியுள்ளார். பாடப்பட்டோன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். அடுகள் முகந்த அளவா வெண்ணெல் தொடுமான் உலக்கை பருகு குற்றரிசி காடி வெள்ளுலை கொளுகி நீழல் ஓங்கு சினை மாவின் தீங்கனி நறும்புளி மோட்டுற வரால் கோட்டுமீன் கொழுங்குறை என்ற பாடலைத் தொடர்ந்து பழஞ்சோறு அயிலும் முழங்கு நீர் படப்பை காவிரி கிழவன் மாயா நல்லிசை என்ற பாடல் 399வது பாடலாக ஐயூர் முடவனார் பாடியுள்ளார். பாடப்பட்டோன் தாமான் தோன்றிக்கோன் என்பவர் ஆவார். கைக்குத்தல் அரிசி சோறும் புளிக்குழம்பும் வரால் இறைச்சியும் சுறா மீனின் கொழுத்த கறியும் வல்லைக்கீரையும்
பாகற்காயும் அவற்றின் இனத்தோடு கலந்து மூடி ஆவியிலே சமைத்த சோறு என்பது சோழ நாட்டின் உழவரின் உணவாகும். காவிரி அணையும் தாழ்நீர் படப்பை நெல்விளை கழனி அம்பர் கிழவனோன் காவிரி பாயும் தாழ்ந்த நிலப்பாங்கிலுள்ள தோட்டங்களும் செந்நெற் கழனிகளும் உடைய அம்பர் நகருக்கு உரியவனான நல்ல அருவந்தை அவனே. வேங்கடமலையிலே தங்கி வாழ்ந்து மழைத்துளியினும் பல ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான் என்ற பாடல் 385வது பாடலாக கல்லாடனார் பாடியுள்ளார். பாடப்பட்டோன் அம்பர் கிழான் அருவந்தை என்பவரால் பாடப்பட்டது. இதுவரை புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள காவிரியை பற்றி முழுமையாக அறிந்தோம். பிற நூல்களில் இடம்பெற்றுள்ள காவிரியை பற்றி, அது ஏன் பொன்னி நதி என்று அழைக்கப்பட்டது என்பதனை பற்றி முழுமையாக அடுத்த காணொளியில் அறிவோம். நன்றி, வணக்கம்.